மறுபடியும் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நுளம்பு என்றாலே எங்களுக்கு பலதரப்பட்ட வகையிலே பல விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கக்கூடும். நுளம்பு எங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட தொற்று நோய்களை பரப்புகின்ற ஒரு உயிரினமாக காணப்படுகின்றது. டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா, யானைக்கால் என்று நாங்கள் பல்வேறுபட்ட வியாதிகளை குறித்து இந்த நுளம்பினாலே பரவுகின்ற வியாதிகளை குறித்து நாங்கள் அறிந்திருக்கக்கூடும். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வியாதியை குறித்து பார்க்க போகின்றோம். விசேடமாக இந்த நாட்களில் ஏற்படுகின்ற பருவநிலை மாற்றங்களாலே இந்த நுளம்பினாலே இலங்கையிலே அதிகளவு பாதிப்படைந்து கொண்டு வருகின்ற ஒரு வைரஸ், இந்த நுளம்பினாலே பரப்பப்படுகின்ற அந்த வியாதியை குறித்து நாங்கள் இன்றைக்கு சில விடயங்களை நாங்கள் கேட்க போகின்றோம். சிக்குன்குனியா, அதாவது இந்த சிக்குன்குனியா வியாதியை பரப்புகின்ற நுளம்பை குறித்து நீங்கள் சில வேளைகளிலே அறிந்திருக்கக்கூடும். இந்த சிக்குன்குனியா வியாதியை பரப்புகின்ற நுளம்பு இனம் எப்படியானது? இது எப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவலடைகின்றது? இந்த நுளம்பு தாக்கத்தினாலே எப்பேற்பட்ட பலவீனங்கள் இல்லாட்டி பாதிப்புகள் எங்களுடைய சரீரத்திலே ஏற்படுகின்றது? இந்த நுளம்பு தாக்கத்திலிருந்து இந்த நோயை தடுப்பதற்கு எப்படியான யுக்திகளை நாங்கள் கடைபிடிக்கலாம் என்ற சில விடயங்களை இந்த காணொளி மூலம் நாங்கள் அறிய போகின்றோம். சரி, வாருங்கள். இந்த காணொளி மூலம் நாங்கள் முதலாவது பார்க்க போகின்றோம் இந்த சிக்குன்குனியா என்ற வியாதியை பரப்புகின்ற நுளம்பு இனம் எது என்று சொல்லி பார்க்க போகின்றோம். அதாவது ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே இந்த சிக்குன்குனியா வியாதியை பரப்புகின்ற நுளம்பினமானது ஏடிஸ் எஜிப்டாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நுளம்பினமாக காணப்படுகின்றது. இந்த நுளம்பானது, அதாவது சிக்குன்குனியா என்ற வியாதியை பரப்புகின்ற வைரஸினால் பாதிக்கப்பட்ட இந்த நுளம்பினமானது ஒரு மனிதனை அங்கே தாக்குகின்ற பொழுதோ இல்லாட்டிக்கு இந்த நுளம்பினுடைய தாக்கத்துக்குள்ளாக ஒரு மனிதன் அங்கே உள்வாங்கப்படுகின்ற பொழுது மனிதர்கள் இந்த சிக்குன்குனியா வியாதிக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றார்கள். விசேஷமாக இந்த சிக்குன்குனியா நுளம்பு தாக்கத்தினாலே சாதாரணமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற வியாதிக்குரிய அறிகுறிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மூட்டுக்களிலே நோ, காய்ச்சல், தலைவலி, சரீரத்திலே ஒரு பலவீனம், ஒரு களைப்பு. விசேஷமாக இந்த வைரஸானது எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஜாயின்ட்ஸ், அதாவது மூட்டு பகுதிகளைத்தான் பிரதானமாக தாக்குகின்றது. அதனாலே பெரிதளவான மூட்டு வலி, மூட்டு நோக்கல், அதாவது ஜாயிண்ட் பெயின் இந்த நோய் தாக்கத்துக்குள், இந்த சிக்குன்குனியா நுளம்பின் தாக்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள் இப்படியான அறிகுறிகளுக்கு முகம் கொடுப்பார்கள். விசேடமாக கருத்தரித்திருக்கிற பெண்கள், கர்ப்பிணிகள், நீங்கள் இந்த நோய் தாக்கத்துக்கு உள்வாங்கப்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய கருவில் இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த வைரஸின் தாக்கம் உங்களுடைய குருதியிலே இருக்கிறதுனாலே அங்கே குருதி மூலம் கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு டெலிவரி பீரியட்ல இருக்கிற சந்தர்ப்பத்திலும் இந்த சிக்குன்குனியாவின் நோய் தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய குழந்தைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இந்த சிக்குன்குனியா என்ற இந்த வைரஸ் நோய் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நுளம்பானது எப்படி ஒரு மனிதனிடத்துக்கு இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவலடைகிறது என்பதை பார்ப்போம். நாங்கள் யோசிக்கக்கூடும், சிக்குன்குனியாவாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நெருங்கிய உறவில் இருக்கின்ற பொழுதோ, இல்லாவிட்டால் அவர்கள் பாவித்த பொருட்களை பாவிக்கின்ற பொழுதோ அவர்களிருந்து இன்னொருவருக்கு பரவும் என்று. நிச்சயமாக அப்படி இல்லை. சிக்குன்குனியா இந்த நோயானது ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவலடைய மாட்டாது. மாறாக சிக்குன்குனியா வைரஸை காவுகின்ற நுளம்பு எந்த மனிதர்களை எல்லாம் தாக்குகிறதோ அந்த மனிதர்கள் இந்த நோய் தாக்கத்துக்குள் உள்வாங்கப்படுவார்கள். ஆகவே இங்கு பிரதான நோய் கிருமி காவியாக காணப்படுகின்றது நுளம்பு. நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போலவே
அங்கே கர்ப்பிணியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, குழந்தை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்திலையும் இந்த நோய் தாக்கத்துக்குள் உள்ளாகி இருந்தால் அங்கே குழந்தைகளுக்கும் சிசுவுக்கும் இதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன். அதை போல சில குருதி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது நாங்கள் குருதி மாற்றங்கள் செய்யப்படுகிற சந்தர்ப்பத்திலும் இந்த சிக்கன் குனியா வைரஸை உடைய ஒரு நபருடைய குருதி இன்னொரு நபருக்கு அங்கே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்யப்படுகிற சந்தர்ப்பத்திலும் இந்த நோய் தாக்கத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட இந்த வைரஸினுடைய குருதியை நாங்கள் பரிசோதனை கூடங்களிலே சரியான முறையிலே கையாளாமல் போனாலும் அங்கே இது பரவுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஆனால் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலினூடாக நிச்சயமாக இந்த சிக்கன் குனியா வைரஸ் பரவல் அடையாது. இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சிகளும் அவ்விதமான ஒரு ஆய்வு முடிவுகளை வெளியிடவில்லை. ஆகவே அதை நினைத்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கர்ப்பமாக இருக்கின்ற காலத்திலும் குழந்தையை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்திலும் இருக்கிற தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும், இந்த நோய் தொற்றுக்குள் உள்ளாவதை தவிர்த்து கொள்வதற்கு. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் இந்த நோய் கிருமியானது எப்படி ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. விசேஷமாக ரிஸ்க் கிரைட்டீரியா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே இந்த மாதிரியான வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகிற நபர்கள் யார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் எப்படி இந்த நோய் தாக்கத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். கர்ப்பிணி தாய்மாராக இருக்கலாம், பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் வயது வந்தவர்களாக இருந்தாலும் இந்த நோய் தாக்கம் அவர்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் பாரிய பாதிப்புகளை அவர்கள் முகம் கொடுக்க நேரிடும். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த நோய் தாக்கத்தினுடைய பிரதானமான அறிகுறி மூட்டு வலி, மூட்டு நோய்கள், தசை நோவுகள். ஆகவே இப்படியான சந்தர்ப்பத்திலே இதை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வராமல் போனால் நீண்ட காலத்துக்கு இது ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றதாக இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு சில சமயங்களிலே இந்த மூட்டு வலிகள், மூட்டு நோக்கள் காணப்படும். ஆகவே இந்த நோய் கிருமி தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது ஒரு சாலச்சிறந்த ஒரு காரணியாக இருக்கிறது. இந்த சிக்கன் குனியா என்ற வைரஸுக்கு இதுவரைக்கும் எந்த மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சாலச்சிறந்த முறையிலே நாங்கள் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமா இருந்தால் அதுக்குரிய சாலச்சிறந்த யுக்தியானது ப்ரிவென்ஷன். ஸோ எப்படி நாங்கள் இந்த நோய் தாக்கத்துக்குள்ளாக எங்களை உட்படுத்தி கொள்ளாமல் எப்படி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம், அதாவது வெள்ளம் வரும் முன்பதாக எப்படி அணை போட்டு கொள்ளலாம் என்ற யுக்திகளை நாங்கள் முதலாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த முறை மூலமாக நிச்சயமாக இந்த நோய் காரணி, அதாவது இந்த சிக்கன் குனியா நுளம்பு மூலமாக ஏற்படுகின்ற இந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே இந்த நோயை பிரதானமாக காவி செல்லுகிற காரணி நுளம்பு. இந்த நுளம்பிலிருந்து எங்களை நாங்கள் இயன்றளவு பாதுகாத்துக் கொள்ளுவோமாக இருந்தால் இந்த நோய் தாக்கத்திலிருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். விசேஷமாக கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், வயோதிபர்கள், நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே நுளம்பு அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் முகமாக நீங்கள் அங்கே நுளம்பை எதிர்க்கின்ற சில ஸ்ப்ரேஸோ இல்லாவிட்டால் சில லிக்விட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நுளம்பு உங்களுடைய சரீரத்தை அணுகிக்கொள்வதை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். இந்த நுளம்பு பகல் வேளை, இரவு வேளை, எந்த நேரத்திலும் எங்களை தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே இயன்றளவு நீங்கள் நுளம்பு அதிகமாக இருக்கிற சூழலில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய சரீரத்தை முழுதாக கவர் பண்ணுகிற மாதிரி, அதாவது மூடிக்கொள்ளுகிற மாதிரியான ஆடைகளை அணிந்திருக்கிறது, நுளம்பு வேலைகளை பயன்படுத்துகிறது, வீடுகளிலே எண்ணல்கள் கதவுகளிலே நீங்கள் மூடி வைத்துக்கொண்டு, அதாவது அதிகளவு நுளம்புகள் நீங்கள் வசிக்கின்ற இடங்களுக்குள்ளே உட்புகாதவாறு சில தடுப்பு காரணிகளை நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாக இந்த நுளம்பு நூடாக பரவுகின்ற சிக்கன் குனியா என்ற இந்த நோய் தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த பாதுகாப்பின் மூலமாக இந்த நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம்.
அது மாத்திரம் இல்லாமல் நுளம்புகள் பெருகுகின்ற காரணிகள் உங்களுடைய வீட்டிலேயோ இல்லாட்டி உங்கள் வீட்டை சுற்றிலேயோ இது சம்பந்தமான காரியங்கள் இருக்குமா இருந்தால், அதாவது நுளம்பின் பெருக்கத்தை அதிகரிக்கின்ற மாதிரியான காரியங்கள், நீர்த்தேக்கங்கள் இல்லை நீர் தேங்கி நிற்கிற மாதிரியான விடயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதுகளையும் சுத்திகரித்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் இந்த நோய் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த நோய் தாக்கத்துக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டால் எப்படி இதை நாங்கள் இந்த கட்டத்திலிருந்து இந்த சவால் மிகுந்த சந்தர்ப்பத்திலிருந்து எங்களை வெளிக்கொண்டரலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போலவே இன்னும் இதற்குரிய மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் மூட்டு நோ மற்றது தசை நோக்கள், தலைவலி, காய்ச்சலை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதற்கு நாங்கள் சில பெயின் கில்லர்ஸ், அங்கே மருத்துவர்கள் மூலம் பரிந்துரைக்கப்படுகின்ற சில பெயின் கில்லர்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் மூலமாக எங்களுடைய உடல் நோ, எங்களுடைய மூட்டு நோ, தலைவலி, காய்ச்சலை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் அதிகளவு நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும். இப்படியான சிக்குன்குனியா நோய் தாக்கத்துக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்ட நபராக இருந்தால், இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் யாராவது இந்த நோய் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால், நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டிய காரியம் அதிகளவு நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும். இளநீர் மற்றும் அதிகளவான நீர், பழச்சாறுகள் என்பவற்றை உட்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலிலே அதிகளவு நீரை நீங்கள் அங்கே வைத்திருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய உடலிலே நீங்கள் அதிகளவு நீர் ஆகாரங்களை உட்கொள்வதன் மூலமாக டீஹைட்ரேஷனை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அது உங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த ஒரு பலனை கொடுப்பதாக இருக்கும். அதோடு கூட நான் உங்களுக்கு சொன்னது போல நுளம்பை இயன்றளவு நீங்கள் கட்டுப்பாட்டுக்கள், அதாவது உங்களுடைய சரீரத்தில் எது தாக்கத்தை ஏற்படுத்தவோ இல்லை உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுகிற இடங்களிலே அதன் பெருக்கத்தை நீங்கள் தடுக்கும் முறையாக சில நடவடிக்கைகளை எடுக்கிறதன் மூலமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுது இலங்கையிலே இந்த பருவகால மாற்றங்களினாலே சிக்குன்குனியா நோயினால் பாதிக்கப்படுகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற சில அறிவுரைகளை, சில விளக்கங்களை, சில முன்னெச்சரிக்கையான நடைமுறைகளை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. ஆகவே ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்குன்குனியா நுளம்பு தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். மறுபடியும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனாதா. நன்றி.